இரண்டு நண்பர்கள் ஒரு பாலைவனத்தை கடந்து நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் பயணத்தின் ஒரு கட்டத்தில் ஒரு சிறிய வாதத்தில் ஈடுபட்டனர். அந்த வாதத்தின் போது ஒரே ஒருவர் மற்றவரை கன்னத்தில் அறைந்தனர். அடிவாங்கிய நண்பர் வேதனைப்பட்டாலும் எதுவும் சொல்லாமல், இன்று என் நண்பன் என்னை கன்னத்தில் அறைந்தார் என்று மணலில் எழுதினார். அவர்கள் தொடர்ந்த பயணத்தில் ஒரு ஊற்றுப்பகுதிக்கு வந்து சேர்ந்தனர். அங்கே அவர்கள் சுத்தம் செய்ய முடிவு செய்தார்கள். அந்த அறையப்பட்ட நண்பர் தண்ணீரில் சறுக்கி ஓரமாக சிக்கிக்கொண்டு மூழ்கத் தொடங்கினார். அவர் மூழ்கிய போது அவரை முந்தியது போலவே தாக்கிய நண்பர்தான் காப்பாற்றினார். தன்னுடைய அதிர்ச்சியிலிருந்து மீண்ட பிறகு அந்த நண்பர் ஒரு கல்லில் எழுதியார், இன்று என் நண்பன் என் உயிரை காப்பாற்றினார். அறைந்ததும் காப்பாற்றியதும் ஒரே நபர் என்பதால் அந்த நண்பர் அவரிடம் கேட்டார், நான் உன்னை புண்படுத்திய போது நீ மணலில் எழுதினாய், ஆனால் இப்போது நான் உன்னை காப்பாற்றிய போது நீ கல்லில் எழுதுகிறாய், ஏன்? அதற்கு மற்ற நண்பர் மெதுவாக சிரித்து கொண்டு பதிலளித்தார், யாராவது நம்மை புண்படுத்தும் போது நாம் அதை மணலில் எழுத வேண்டும். அங்கே மன்னிப்பின் காற்றுகள் அதை அழித்துவிட முடியும். ஆனால் யாராவது நமக்காக நல்லதொரு செயலை செய்கிறார்கள் என்றால் அதை நாம் கல்லில் எழுதி வைக்க வேண்டும். ஏனென்றால் அதை ஒரு காட்டும் அழிக்க முடியாது.